என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் உள்ள சிவபெருமானுடைய பரிபூர்ண திருமணத்தினால் வந்திருக்கக்கூடிய அனைத்து சிவாச்சாரியார்களுக்கும் அனைத்து சிவஸ்திரீகளுக்கும் முதல்கள் நம்முடைய கூட்டமைப்பின் சார்பாக அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டோம். இந்த கூட்டமைப்பு என்ற ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு உண்டாகுவதற்கு கலிபோர்னியா சாமிநாதன் அவர்கள் முழு காரணமாக இருந்து நிறைய சங்கங்கள், நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய, நிறைய ஒரு முனைப்பாடோடு இருந்த எல்லாரையும் ஒன்று சேர்ந்து பல இடர்பாடுகள் வருகின்ற நேரத்தில் நாம் எல்லோரும் ஒன்று கூட வேண்டும் என்று எல்லாரையும் ஒன்று சேர்க்கின்ற ஒரு கூட்டமைப்பாக இந்த அமைப்பை ஆரம்பித்து அதில் என்னை சென்னைக்கு வந்து ஒரு தலைவராக இருக்கணும்னு சொன்னார். நான் வந்து என்னை விட பெரியவர்கள்லாம் நிறைய இருக்கா, சங்கத்துக்காக நிறைய பாடுபட்டவர்கள்லாம் இருக்கா. நான் வந்து எனக்கு 60 வயசு ஆனாலும் இன்னும் வந்து சின்ன குழந்தையாவே தான் நான் அடிச்சிருந்தேன். அதனால் என்னை விட மூத்தவர்கள்லாம் நிறையா இருக்கா அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் அவங்களுடைய வழிநடத்தலோட நீங்களும் கூட இருக்கணும், நாங்கள்லாம் உங்களை தான் முடிவு பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னதுனால சென்னை வட்டத்துக்கு என்னை தலைவராக சொன்னார்கள். அதை சிறமேற்கொண்டு, ஏன்னா பல சங்கங்கள் பலவிதமான பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் அப்படின்னு வரும்பொழுது அந்த ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் சங்கத்தோடு சேர்ந்து கேஸ் போட்டு நிறைய விஷயங்களை நம்ம பட்டீஸ்வரம் ஐயப்பண்ணாவோடு சேர்ந்து நம்ம வள்ளியப்பன் வக்கீல் அண்ணா அவர்களோடு நிறைய ஒரு முக்கியமான செயல்பாடுகள்ல கலிபோர்னியா சாமிநாதன் செயல்பட்டது வந்து எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அதை வந்து இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக அதுல வந்து அவருடைய கருத்துக்கள் ரொம்ப சிறப்பா இருந்ததுனால எல்லாரும் அவர் பின்னணியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர்ந்து இன்னைக்கு ஒரு பெரிய மாநாடு போடுகின்ற அளவுல நாம சிறப்பா வளர்ந்திருக்கோம் அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமைப்படுகின்றோம். அதோட வந்து சிறு சிறு கட்சிகள்லாம் இருக்கும். அந்த கட்சிகள்லாம் எங்க இருக்கு என்னன்னு தெரியாது. அதாவது பேனர் கட்சின்னு சொல்லுவாங்க. சில பேனர் இருக்கிற இடத்துல மட்டும் அந்த கட்சிகள், அந்த கட்சி யாருக்குன்னு தெரியாது. அப்போ வந்து அந்த கட்சி வந்து ஏதாவது ஒரு செயல்பாடு செய்தால் அவ எல்லாரும் இந்த கட்சி பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்ப்பாங்க. அப்பதான் இந்த கட்சி இருக்கிறதே எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய சங்கங்கள்லாம் இருக்கு. ஆனா நம்ம அண்ணா கலிபோர்னியா அண்ணா வந்து மெயினா வந்து சிவஸ்திரீகளை வந்து இதுல கொண்டு வந்து சேர்த்தார். அதுதான் வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. ஏன்னா இப்போ வந்து ஆண்கள் சிவாச்சாரியார்கள் அப்படின்னு சொன்னா நான் சிவாச்சாரியார்களை குறை சொல்றேன்னு நினைக்காது. அவளுக்கு பணி அந்த மாதிரி வேலைக்கு போற பணி, கோவிலுக்கும் வந்து லீவ் போட முடியாது. அதுக்கு மாற்ற ஆள் வச்சுட்டு வந்து செய்யறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அவளுடைய பணிகள் வந்து ஒரு 50% இருந்துட்டு இருந்தது. சிவஸ்திரீகள் அப்படின்னு சொல்லி உண்டாக்கி அவளை கொண்டு வந்து இதுல சேர்த்து முயற்சி பண்ணி கொண்டு வந்த உடனே அருமையான கும்பகோணத்துல ஒரு மாநாடு சிவஸ்திரீகளால. அதோட அந்த நவராத்திரி கோல போட்டி நிறைய நடத்திட்டு இருக்காங்கன்னா அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் அந்த சங்கத்தின் மேலே ஒரு ஆர்வம் வருவதற்கு முக்கியமான ஒரு நபராக நம்மளுடைய கலிபோர்னியா சாமிநாதன் அவர்கள், நம்மளுடைய சாமமூர்த்தி அண்ணா, அவருடைய அண்ணா சுப்பிரமணிய அண்ணா மற்றும் அந்த எங்களோட இணைந்து வில்வநாத் சர்மா, நாகராஜன் எல்லாருமே வந்து முழுமையா செயல்பாடுபட்டு ஷெனா நகர்ல ஒரு அற்புதமான ஆபீஸ் ஓபன் பண்ணி
இந்த ஆபீசர் அந்தர்முகம் அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டின் மூலமாக நிறைய விஷயங்களை, அதாவது சிவாச்சாரியார் குழந்தைகளுக்கு வேலை கொடுக்கறதோட அங்கிருந்து எங்கேயும் இருக்காரு. நீ கலப்புறாங்க சரஸ்வதியிட்ட உட்கார்ந்து இருக்கும்போது போன்ல காமிச்சா, ஆனா நீங்க அங்கிருந்து ரிமோட் மாதிரி எங்களை ஆப்ரேட் பண்றேன், நாங்க எங்க அப்படியே செயல்படுத்தின்றோம் எல்லாரும் அப்படின்னு சொன்ன சிரிச்சாரு. அப்படி அங்கிருந்து எது செய்தால் இந்த நேரத்தில் சரியாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு அதை சரியான நேரத்திலே செய்யக்கூடியவர் கலிபோர்னியா சாமிநாதன். அவர் புகழன்னு நினைக்காதீங்க, அவரால் தான் இன்னைக்கு இந்த சங்கம் இந்த அளவுக்கு ஸ்திரத்துவமா இருக்குன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் எங்க சமமூர்த்தி அண்ணாவில் எல்லாருமே சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட இந்த முதல் மாநாடுன்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்வை எந்த வகையில சிறப்பு செய்யலாம், சாதாரணமா எல்லாரும் பேசுறது அப்படிங்கிறது எல்லாருமே உள்ளது, எல்லா மாநாட்டிலையும் பேசலாம். போன மாநாட்டில் இந்த கூட்டமைப்பு கலந்தாய்வு கூட்டத்தில் உறுதிமொழி எடுத்தல் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு செய்தார். திருக்கணமுடி சிவஸ்ரீ பாலமணி சிவாச்சாரியர் அவர்கள் அந்த உறுதிமொழி அவர் சொல்லும் பொழுது எல்லாரும் அந்த உறுதிமொழியை ஏற்று அதை செயல்படுத்தும் போது அதை அன்னைக்கு மட்டும் சொல்லிட்டா மறந்து போயிடாம ஒரு காலண்டர் ஒண்ணு போட்டு அந்த காலண்டர்ல அந்த உறுதிமொழியை பதிவு பண்ணி அதை காலம்புரை ஏந்திருந்தா எல்லாரும் அதை பார்க்கிற மாதிரி ஃபங்க்ஷனுக்கு இந்த விழாவில் அவளுக்கு ஒரு கௌரவம் பண்றா. அப்படி பண்ணும்போது அந்த சிவாச்சாரியார்களை யாரு அவனை ஆராதிக்கிறாரோ இல்லையோ நம்ம முதல்ல ஆராதிப்போம் அப்படிங்கிறத கொண்டு மிக அருமையான முறையிலே சதாபிஷேகம் கண்ட 1000 பெரிய கண்ட சிவாச்சாரியார்களை கௌரவப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியையும், அதோடு இப்பெல்லாம் பூஜைக்கு ஆள் கேட்டா அப்படின்னா முதல்ல சம்பளம் என்ன வரும், தட்டுல வருமானம் என்ன வரும்னு தான் கேட்கிறா பசங்களாம். அப்பெல்லாம் சுவாமிக்கு ஆத்மார்த்தமா நம்ம செய்யணும், சுவாமிக்கு நம்ம காலம்புரை அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி நிறைய புஷ்பத்தை சாத்தி, அப்பெல்லாம் புஷ்பம்லாம் வாங்கிறதெல்லாம் கிடையாது. கோவிலே நந்தவனத்தில் புஷ்பம் பூக்கும், நந்தியாவட்ட பூ, சம்பரத்தி பூ, அதெல்லாம் பூவெல்லாம் கொண்டு சுவாமிக்கு சாத்தி சுவாமிக்கு நன்னா நிறைய நைவேத்தியம் பண்ணி எங்க அப்பா கொஞ்சமா நைவேத்தியம் எடுத்துட்டு வந்தா அடிப்பார். நிறைய ஆத்துல ஒரு 2 படி சாதம் அடிப்பா, அத்தனை சாதியம் எடுத்துருவாங்க, பெரிய வேலையில வச்சு எடுத்துருவா. சுவாமிக்கு நிறைய நைவேத்தியம் பண்ண சுவாமி நம்மளெல்லாம் நன்னா வச்சுட்டார். அப்படி சின்ன வயசுல தோன்றி அந்த 50 ஆண்டுகள் ஒரு ஆலயத்தை பூஜித்த சிவாச்சாரியார்களுக்கு ஒரு கௌரவித்தல் ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். எது செய்தாலும் அதை மிக திறம்பட செய்யக்கூடியது எங்களுடைய அண்ணாவுடைய ஒரு கருத்து. அந்த வகையிலே நம்மளுடைய ஆதி சைவ சிவாச்சாரியார் கூட்டமைப்பின் முக்கியமான பெரியவர்கள்லாம் வந்திருக்கா. என்னை ஒரு தலைவர், இந்த சென்னையினுடைய தலைவர் அப்படிங்கிறதுனால என்னை உங்களை எல்லாம் வரவேற்பு உரை நிகழ்த்த சொல்லி அழைத்தார்கள். வந்திருக்கக்கூடிய அனைத்து சிவாச்சாரியருடைய பாதங்களையும் சிவஸ்திரியுடைய பாதங்களையும் நமஸ்கரித்து இது போன்ற ஒரு நிகழ்விற்கு நீங்கள் எல்லாம் சிறப்பித்ததற்கு உங்களை வருக வருக என்று மனதார வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வை மிக சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்வித்த ஒரு வாலண்டியர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு வாரமா வேலை பார்க்கிறான். இந்த வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து வச்சு அவளுக்கெல்லாம் என்னென்ன செய்யணும், அவளுக்கு என்னென்ன டோக்கன்கள் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அண்ணா ஆபீஸ்ல நேற்று தினம் போய் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப அருமையான ஏற்பாடுகள். ஏன்னா இங்க உட்கார்ந்து அதாவது இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தின்னு சொல்லுவான். இச்சா சக்திங்கிறது ஆசைப்படுறது, இந்த மாநாட்டை நடத்தணும்னு ஆசைப்படுறது இச்சா சக்தி. அதை ஞான சக்தியினால செயல்படுத்துதல், அதெல்லாம் ஒரு வாரமா பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்ம இதை அனுபவிக்கிறது கிரியா சக்தி அப்படின்னு சொல்லுவான். செயல்பாட்டை, செயலுக்கு கிரியைன்னு பேர். அப்படி இங்க இந்த ஆனந்தமா அந்த குழந்தைகள் 2 பேரும் அந்த ஆதித்ய கிரதையை சொல்லும் பொழுது அப்படியே மனசையே உருக்க வச்சுப்பான். 2 பேரும் சகோதரிகள்
ரொம்ப அருமையா சொன்னான். அந்த சொல்லும்போது அந்த மாமி சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் ருத்ரம் சொல்லுவோம், ரொம்ப நேரம் சொல்லுவோம். அது வந்து வேதம் சந்த சொல்லி திருவு சொல்லி சொல்றது. அது சின்ன வயசுல பூனல் அப்படியே 1 2 வச்சு 10 கொட்டு திருவு போட்டாங்க. அது திருவையா அதுவே கொஞ்ச நேரம் சொல்லாம இருந்தா மறந்து போயிடும். ஆனா அந்த 2 குழந்தைகள் ரொம்ப அற்புதமா சொன்னோம். அந்த ஆதித்ய ஹிருதயம், அதே இந்த சின்ன குழந்தைகளுடைய பரதநாட்டிய நிகழ்ச்சி, இவை இரண்டும் ரொம்ப போற்றத்தக்கதாக இருந்தது. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் எல்லோரும் உங்களிடையே நிறைய உரையாற்ற இருக்கின்றார்கள். நாம் எல்லோரும் ஒருங்கிணைவோம், ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம் என்று சொல்லி உங்களை அனைவருடைய பாதம் தொட்டு இந்த மாநாட்டிற்கு வந்த அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று என்னுடைய சிற்றுரையை இதோடு நிறைவேற்றிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நமஸ்காரம். தேங்க்யூ. உங்களோட வரவேற்புரை ரொம்ப நம்ம கூட்டமைப்போட வெற்றிக்கு என்னென்னலாம் முக்கியமான காரணம்னு நீங்க எடுத்து சொன்னது ரொம்ப நல்லா இருந்ததுன்னா, அது ஃபர்ஸ்ட் சுவாமிநாதன் அவனோட அந்த ட்ரீம், அந்த கனவு, என்ன ஒரு விஷன் இருக்கு இல்லையா, நம்மளை என்ன பண்ணணும் நமக்காக வேண்டி அப்படின்னு ஒரு தவிப்பு, ஒரு ஏக்கம் இருக்கு இல்லையா, அதை நீங்க கரெக்டா சொன்னது. அதுக்கப்புறம் அந்த பெஸ்ட் பாயிண்ட் என்னன்னா சிவஸ்ரீகளோட இன்வால்மெண்ட் தான் அப்படின்னு